धन्यवाद चढ़ाते हैं। வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க தான் கொண்டு வந்தீர்கள். आए हुए सभी को आप ही लेकर आए। ஆண்டவரே உமது ஆலயத்தில் வந்து ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை பெறும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். आपके भवन में आकर आपकी आशीष पाने के लिए हम आए हैं। ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. एक ही जीवित जिंदगी है। அதுல நாங்க எப்படி வாழணும்னு தெரிந்தாலும் நாங்க அதுபடி நடக்கிறதே இல்லை ஐயா. उसमें हमें कैसा जीना है कर हम जानते हैं, फिर भी वैसा हम नहीं चलते हैं। இன்னும் ஒரு விஷயங்களை மன்னித்தரணும். फिर से एक बार हमें क्षमा कीजिए। தாழ்மையினாவியால் நிரப்புவீராக. हमें दीन की आत्मा से भर दीजिए। அன்பினாவியால் நிரப்புவீராக. प्रेम की आत्मा से भर दीजिए। மன்னிக்கும் சுவாபத்தை தருவீராக. क्षमा करने की स्वभाव को दे दीजिए। இப்படி ஜெபிப்பதற்கோ உமது பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை சொல்வதற்கோ எங்களுக்கு ஒரு தகுதி கிடையாது. ऐसी प्रार्थना करना और ऐसे वचन को प्रचार करना हमारे अंदर कुछ भी योग्यता नहीं है। உங்க கிருபை ஆண்டவரே. आपकी करुणा है। கிருபை எங்களை சூழும்படிக்கு. आपकी करुणा हमें घेर लेने के लिए। வார்த்தையின்படி நடக்க எங்களையும் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. आपके वचन के अनुसार चलने के लिए हम सभी को सहायता कीजिए। ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்புவிக்கிறோம். आत्मा के हाथों में सौंपते हैं। இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु की मीठी मधुर नाम से मांगते हैं। மீண்டும் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல். फिर से यीशु मसीह की मीठी नाम से आप सभी को बधाई। நம்ம வாசித்ததிலே 10ஆம் வசனம் 25 அதிகாரம் 10ஆம் வசனம். भजन संगीता 25वां अध्याय 10वां वचन। கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். சரி, எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? सभी पवित्र शास्त्र रखे हैं ना? அவருடைய அது யாரு? கர்த்தருடைய பாதைகள். கர்த்தருடைய பாதைகள். அப்போ நம்ம வழி கிடையாது, அவருடைய வழிதான். हमारी मार्ग नहीं है, परमेश्वर यहोवा का ही मार्ग है। संगीता 119 भजन संगीता 119 और 118 में 119 118। உமது பிரமாணங்களை விட்டு விலகுகிற யாவரையும் இடித்து போடுகிறீர். அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. அல்லேலூயா. எப்படி சங்கீதக்காரர் சொல்றாங்க? देखिए कैसे भजन संगीता वाला यहाँ कहता है। இது கொஞ்ச நாள் எனக்கு பேசிட்டே இருக்கு. कुछ दिनों ये वचन में से बातें कर रही थी। உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் அவர் என்ன செய்வாரா? जितने तेरी विधियों के मार्ग से भटक जाते हैं இழுத்து போடுவாரா? उन सबको तू तुच्छ जानता है। பிரமாணங்கள் நடக்கதே கிடையாது. हम तो उनकी विधियों के अनुसार चलते ही नहीं है। கிறிஸ்துனா अன்பே உருவாக இருக்கணும். मसीह मतलब प्रेम से पूरा भरा होना चाहिए। நான் பேசுகிறேன் ஆக்டிங் கிடையாது. जो बातें करने वाले हमारे पास भी वो नहीं है। நமக்கு விரோதமா ஒரு சம்பவம் நடந்தா, यदि हमारे विरुद्ध एक संभव होगा, मानस तुड़िக்குது। देखिए हमारी मांस उछलती है। क्यों? क्योंकि उसके अंदर प्रेम नहीं है, क्षमा करने की स्वभाव नहीं है। ஒருவர் சொல்றாங்க, एक व्यक्ति ऐसा कहता है, வாழ்க்கையில அப்படி நடந்த சம்பவம் இல்லையா? वैसे उनके जीवन में वैसा संभव नहीं घटी है। ஒரு முறை அப்படி வந்துதான், लेकिन एक बार वैसा घटी। இவங்களுக்கு விரோதமா ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க। इनके विरुद्ध में बहुत कष्ट आने लगा। அதனால ஆண்டவர் சமூகத்துல அவர் சொன்னாங்களா, तब वो व्यक्ति परमेश्वर के सम्मुख में ऐसे बताने लगे। அதை மறக்க முடியலையா? उसे वो भूल नहीं पाया। ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களா, परमेश्वर के सम्मुख में वो पूछने लगा। ஆண்டவர் சொன்னாங்களா, तब परमेश्वर कहने लगे, சிலுவையில எப்படி தொங்கினார் ஆண்டவர்? देखिए मसीह क्रूस पर कैसे लटके थे। ரெண்டு கையும் எப்படி இருந்துச்சு? दोनों हाथों को फैलाकर क्रूस में चढ़ाया गया था। அவர் அதை பார்த்தாராம்। उसी उसके समान वो देखने लगा। நீ என்னிடத்துல வரும்போதெல்லாம் நான் எப்பமாவது மன்னியாது இருந்தேனா? जब कभी तू मेरे पास आता है तब कभी मैं तुझे क्षमा नहीं किया क्या? அப்படியே ஆண்டவர் இவர்கிட்ட கேட்க மாதிரி இருந்தது. ऐसे परमेश्वर उनसे पूछने जैसा लगा था। அப்போ அதுக்கு பிறந்த நினைச்சாராம், तब वह तभी सोचने लगा, நமக்கு விரோதமா வரவங்கள மன்னிச்சிட்டோம்னா என்ன அர்த்தம்? हमारे विरुद्ध में जो भी आते उन्हें क्षमा कर देते तो அதை பற்றி
வாக்குவாதமே பண்ணக்கூடாது. उसके बारे में हम वाद विवाद करते ही नहीं। அது யாருக்கு ஒரு பிரயோஜனம்? वो किसके लिए लाभदायक है? யார் அதை கடைபிடிக்கமோ அவங்களுக்கு பிரயோஜனம். जो उसकी पालन करता है उनके लिए वो लाभदायक है। அப்ப நம்ம இன்னைக்கு இந்த நாள்ல 25ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல आज 25वां अध्याय 10वां वचन में சங்கீதக்காரர் சொல்றாரு, भजन संगीता वाले ऐसा कहता है, கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியம் உள்ளவைகள். அப்ப நம்மளுக்கு வலிச்சு நம்ம நேரமே சரியில்லைன்னு நம்ம ஏன் குறைபடுதோம்? देखिए हम बोलने लगते हैं कि मेरा समय ही बराबर नहीं है करके कैसे कमी कटी बोलते हैं। கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறது கிடையாது. क्यों हम यहोवा की वाचा और चितनियों को नहीं मानते हैं? அவருடைய பாதை நமக்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பாதை हमारे लिए जो मार्ग खुद परमेश्वरी तैयार कर रखा है சத்தியம். वो करुणा और सच्चाई है। இது இல்லாதபடிக்கு ये न होते हुए நம்ம வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். हमारी जिंदगी जीवन एक ही बार है। அது கொஞ்ச நாள் வாழ்க்கை தான். वो कुछ दिनों के लिए ही है। அதுல அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தை நமக்கு தந்தார். उसमें हमारे लिए उनके स्वरूप और उनकी छाया को हमें दिया है। நம்ம வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சம்பவத்திலும் அவருடைய சாயலை நாம் இழக்கிறோம். हमारी जिंदगी में जो भी घटना घटती है उसमें हम उनके स्वरूप को खो बैठते हैं। நமக்கு விரோதமா வருகிற எல்லா காரியத்தையும் நினைச்சு நம்ம என்ன செய்தோம்? हमारे विरुद्ध में जो भी संभावना घटती है उसके बारे में सोचते हैं அது ஏற்றுக்கொள்ள பிடிக்கல. और उसे हम स्वीकार नहीं करते हैं। நம்ம அதை மனரம்யமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். उसे पूरे हृदय से हमें ग्रहण करना है। நான் உங்களுக்கு பேசுறதை நான் கற்றுக்கொண்டு வருகிறேன். मैं तुम्हारे लिए बताती हूँ और मैं खुद सीख कर आती हूँ। ஏன்னா நமக்கு வியாதி மேல் அதிகாரம் இருக்கிறது. क्योंकि हमारे लिए बीमारी पर अधिकार है। எப்பொழுது कब? அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தை இழக்காமல் இருக்கும். उनके स्वरूप को उनकी छाया को जब हम नहीं न खोते तभी। யோபு சொல்கிறார், अय्यूब ऐसा कहता நான் है, நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் செல்வேன். मैं नंगा यहाँ इस पृथ्वी पर आया हूँ वैसे ही जाऊंगा कर। அது ஆராய்வது இல்லை. उसे जांचते समय அவர் वैसा நிர்வாணியாய் नहीं है। வரவில்லை. वो नंगेपन में नहीं आए அவர் थे। தேவ மகிமையோடு வந்தார். वो परमेश्वर की महिमा को धारण करते हुए आया है। அவருடைய சாயல் அவருடைய ரூபமாய் வந்தார். उनकी छाया और उनके स्वरूप में आए थे। அவர் செய்த நன்மைகள் அவர் தேவனுக்கு பயந்த காரியங்கள் அவர் நிர்வாணியாய் போகிறதில்லை. उनकी जो भलाई कार्य जो किए थे और परमेश्वर के अच्छे कार्य से वो नंगा नहीं जाएंगे। அவர் ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் அவர் பின்னால போகும். जो भी वो परमेश्वर के लिए किया था वो सब उनके साथ जाएगा। அல்லேலூயா. அல்லேலூயா. இது உங்களுக்கு புரியுதா? ये आप समझ पा रहे हैं அவர் क्या? வேதனையில புலம்பல் பாடுகிறார் யோபு. वो वेदना में विलाप गीत अय्यूब करता है। இந்த செய்தி உங்களுக்கு சரியா தெரியுதா தப்பா தெரியுதா? इस समाचार आपके लिए अच्छा समझ रही है क्या बुरा है? ஆதாமை படைத்தார் அவர். आदम को परमेश्वर ने सृष्टि किया, மகிமை நிறைந்தவராய் படைத்தார். महिमा से भरा हुआ उसे सृष्टि किया। அந்த மகிமையை அவர் இழந்து விட்டார். उस महिमा को वो खो बैठा। நம்ம யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறோமோ அவருடைய சாயல் நமக்கு இருக்கும் வரை அவருடைய மகிமை நமக்கு இருக்கிறது. जो भी उनको भय मानते हैं अंत तक उनके स्वरूप और उनकी महिमा उनके ऊपर रहेगा। அப்ப இதுல சொல்லப்படுது, इस वचन में ऐसा कहा गया है, அவருடைய பாதை நமக்கு கிருபையும் उसके सब मार्ग करुणा और सच्चाई के है। பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கும்போது यदि पवित्र लोगों को हम देखते हैं துன்பத்தினூடாக போனாங்க. वो दुख की तराई पे होकर चले थे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। பேதுரு பாருங்க அங்க முதல்ல பயந்தாரு. पतरस को देखिए पहले तो वो बहुत डरता था, பிறகு ஆண்டவரை போல சாயல் படைத்த உடனே அவர் பயப்படல. फिर परमेश्वर की स्वरूप धारण करते वो भयभीत नहीं हुआ। பேதுருவும் யோவானும் வழியே போகும்போது ஆலயத்துக்கு போகும்போது पतरस और यूहन्ना कलीसिया जाते समय के मार्ग पर அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல இருக்கு. प्रेरितों के 3रा अध्याय में लिखा है। அதுல என்ன இருக்கு? देखिए उसमें क्या लिखा है। அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் प्रेरितों के नाम 3रा अध्याय, प्रेरितों के काम 3रा अध्याय।
अध्याय 2-3 வாசிப்போம். दूसरा और तीसरा पढ़िए। அப்பொழுது தன் தாய் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவை யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அல்லேலூயா. இப்போ இவங்க தேவாலயத்துக்கு வராங்க. देखिए परमेश्वर की मंदिर में जा रहे थे அவங்க அலங்கார வாசல்ல பிச்சை கேட்கிற ஒரு மனுஷனை பார்த்தாங்க. और मंदिर के सुंदर नामक द्वार पर बैठा हुआ एक भिखारी को देखते हैं। ஏன்னா அவங்க பிறந்த நாள்ல இருந்து சப்பானியா இருக்காங்க. जब तक वह जन्म में वे एक लंगड़े था। அப்ப இவங்க எதுக்காக சப்பானியா இருக்காங்க? देखिए ये क्यों लंगड़ा जन्म हुआ? நம்ம யோசிப்போம், எதுக்காக हम சப்பானியா இருக்காங்க? सोचेंगे क्यों ये लंगड़ा था? எதுக்காக? சொல்ல மாட்டேங்க வருது. அல்லேலூயா. ये क्यों लंगड़ा था? परमेश्वर की नाम की महिमा होने के लिए। தேவ நாம மகிமைப்பட परमेश्वर की नाम की महिमा होने के लिए எத்தனை வருஷம் சப்பானியா இருக்கு. देखिए कितना वर्ष ये लंगड़ा रहा। அப்ப நம்ம மூலமா தேவ நாம மகிமைப்படணும்னா நம்ம எவ்வளவாய் சகிக்க வேண்டும். देखिए यदि हमारे द्वारा परमेश्वर की नाम की महिमा होना तो हमें कितना सहन करना पड़ेगा। அல்லேலூயா. हालेलुया। அதை உற்று பார்க்காரு பேதுரு. इसे पत्रस ध्यान से देखता है। பேதுரும் யோவானும் ரெண்டு பேருமே உற்று பார்க்காங்க. पत्रस और योहना दोनों उनके ऊपर ताकता है। அப்ப அவனை உற்று பார்த்து என்னை நோக்கி பாருன்னு சொல்ல நமக்கு தெரியும். उसे देखते हुए कहने लगा कि हमारी ओर ध्यान से देखना। அப்ப பேதுருக்கும் யோவானுக்கும் இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? देखिए पत्रस और योहना के अंदर इतना धैर्य कहाँ से आई? ஆண்டவர் கூட 3 வருஷம் இருந்தாங்க. परमेश्वर के साथ लगातार 3.5 साल तक रहे। அவங்க சாட்சிகளையும் உடன்படிக்கையும் அவங்க கவனிக்காங்க. उनकी चितौनियों और उनकी वाचा को सभी को ध्यान से देखते हैं। முதல் ஆபிரகாம்கிட்ட அவர் உடன்படிக்கை பண்ணார். पहले परमेश्वर अब्राहम से वाचा बांधा था। என்ன உடன்படிக்கை பண்ணாரு? देखिए क्या वाचा बांधा गया था? சொல்லுங்க. என்ன உடன்படிக்கை பண்ணாங்க? சொல்லுங்க. அது ஆசீர்வாதம். அவங்க ஜனங்களுக்கு விருத்த சேதனம் பண்ண சொன்னாங்கல்ல அபிரகாம்கிட்ட ஃபர்ஸ்ட்ல. அது ரெண்டாவதுல முதல்ல ஆசீர்வதிக்காரு. அவர் உடன்படிக்கை இது என் உடன்படிக்கைன்னு சொல்றாரு. उसे कतना करने के लिए कहते हैं और बोलते हैं ये मेरा वाचा है। விருத்த சேதனம் कतना करने के लिए। அப்போ நம்ம எல்லாரும் வேதம் சொல்லுவோம் 2 அதிகாரம் கடைசி வசனத்துல உள்ளத்தில் யூதனானவர் रोमियो 2 अंतिम वचन में लिखा है कि हृदय में कतनी होना चाहिए। இருதயத்தில் நம்ம விருத்த சேதனம் உள்ளவர்களாக இருக்கணும். हृदय में हमारी कतना होना चाहिए। அப்போ அவருடைய ஜனங்கள் நானும் நீங்களும் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு उनकी प्रजा में और आप मसीह होने के लिए रोमियो 2 अध्याय अंतिम உள்ளத்திலே वचन। யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். நானும் நீங்களும் கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்லுவோம் ஆவியின்படி நடக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். मैं और आप मसीह कर कहलाते हैं, लेकिन हमें आत्मा के अनुसार चलने के लिए बुलाया गया है। எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களா இருக்கோம்? देखिए कितने साल तक हम मसीह हैं, பரிசுத்தாவி பெற்றிருக்கோம். पवित्र आत्मा पा लिए हैं, ஆனா இன்னும் ஆவியின்படி நடக்க முடியல. और अब तक आत्मा में चलने के लिए नहीं हो पा रहा है। நம்ம பலம் உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னா, यदि हम बलवान कर நானும் बोलेंगे நீங்கள் तो, தேவ பலம் உடையவர்கள் என்று சொன்னா, यदि मैं और आप परमेश्वर की बलवान है முதலாவது மற்றவர்களை குறை சொல்வதை விட வேண்டும். पहला दूसरों की कमी कटी बताना रोकना ஒரு ஜனம் எப்படி चाहिए। இருக்க முடியும்? कमी कटी न बताते हुए कैसे रह पाएंगे? அந்த ஆண்டவர் நம்மளை நடத்துவார். परमेश्वर ही को हमें இப்ப चलाएंगे। நமக்கு விரோதமாக நடக்குது. देखिए यदि हमारे विरुद्धता में कार्य हो रही है, அதை கண்டுடாம நடக்க அவர் பலன் தரணும். उसे अंजाम में रखने के लिए परमेश्वर ही हमें बल देना ஒரு चाहिए। சம்பவத்தை கேட்டோன்னே நம்ம மாமிசம் துடிக்குது. एक संभव को सुनते ही हमारी मांस तपती है, क्योंकि मांस अब तक नहीं मरी है। சாவல. मैं खुद पर नहीं मरा है। நான் செத்தா यदि मैं मरूंगी तो என் வியாதியில எனக்கு ஜெயம் உண்டு. मेरी बीमारी में से मुझे विजय होगा। வியாதிக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. बीमारी के ऊपर अधिकार जता सकते கடலில் हैं, நடக்க அதிகாரம் இருக்கிறது. समुद्र पर चलने के लिए अधिकार है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப முதல்ல
பேதுரு மறுதலிச்சாங்க. पहले पतरस तो उनको इनकार किए, ஆண்டவரை பிடிக்க வந்தோடனே காதரை வெட்டி போட்டுட்டாங்க வேலைக்காரங்க. परमेश्वर को पकड़ने के लिए आने थे, एक सिपाही के कान को काट डालता है, துடியா துடிச்சாங்க. बहुत उछल कूदते हैं, ஆண்டவர் கூட தான் இருந்தாங்க. परमेश्वर की संग ही ஆனா रहा, வீண்படி நடக்கல, लेकिन आत्मा के अनुसार नहीं चला, क्षमा नहीं किया, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. झगड़ने लगे। சீசர்கள்ல அவங்க யார் தலைவன்னு பார்த்தாங்க. चेलों के बीच में कौन मुख्य है कर झगड़ने लगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। ஒருவர் அவர் புத்தகத்தில் எழுதாரு, एक व्यक्ति अपने पुस्तक में ऐसा लिखते हैं, கிறிஸ்தவர்களா இருந்தானா என்ன அர்த்தம்? यदि मसीह के लोग मसीह के लोग बन जाएंगे तो எண்ணி அன்பா இருக்க மாதிரி மற்றவங்க அன்பா இருக்குது. खुद से कैसा प्रेम करते हैं वैसे दूसरे के साथ भी प्रेम बताएंगे। ஒரு முஸ்லிம் கூட இருக்க முடியாமா? एक मुसलमान भी नहीं रहेंगे। அப்போ நானும் நீங்களும் கிறிஸ்தவர்களா இல்ல. आज मैं और आप मसीहा नहीं है। அதனால மோடி அரசுக்கு முத்து போட்டாராட்டு. அப்படிதானே? इसलिए हम सभी को भेजा गया है। ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு நமக்கு பிடிக்காத செஞ்சுட்டா நம்ம ஒருத்தையாவே சொல்லிட்டு இருக்கோம். एक दूसरे के पास नफरत रहेगा तो हम एक दूसरे के पास बताएंगे। உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோம். हम सच्चाई के साथ नहीं है। हालेलुया। நம்ம அதாவது ஆண்டவர் சொல்றாரு, ऐसे परमेश्वर உலக कहते हैं, காரியத்துல உங்களுக்கு உண்மை இல்லைன்னா உங்களுக்கு யார் பெரிய காரியத்தை தருவா? यदि संसार के कार्य में तुम सच्चाई नहीं पा सकते हो तो दूसरे कार्य कैसे कर पाओगे। வேறொருவருடைய காரியத்துல நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். दूसरों के कार्य में हमें सच्चाई से रहना चाहिए। நான் உங்களை பிரசங்கம் பண்ணி தேறினவள் என்று சொல்லி நான் பிரசங்கம் பண்ணவில்லை. मैं तुम्हारे लिए प्रचार कर मैं बड़ी कर नहीं मानने आई हूँ। அவர் எனக்கு ட்ரைனிங் தந்துட்டு இருக்காரு. परमेश्वर मुझे सिखा कर दे रहे हैं। हालेलुया, हालेलुया। நம்ம அன்பாகவே இருக்க அழைக்கப்பட்டோம். हमें प्रेम से रहने के लिए बुलाए गए हैं। பேதுருக்கு எப்படி மனதுருக்கம் வந்துச்சு? देखिए पतरस के अंदर ये प्रेम की आत्मा कैसे आने लगा। அவர் முதல்ல அவர் இஷ்டப்படி நடந்தார். पहले अपने मनमानी से चलने लगे। என் பின்னால வாங்க, मेरे पीछे होकर चलो। மீன் பிடித்துக் கொண்டிருந்த அவர்களை பார்த்து, मच्छी पकड़ने वाले इन लोगों के पास देखकर, என் பின்னால வாங்க, मेरे पीछे हो लो, என்ன செய்யணும்னு சொன்னாரு? मैं तुम्हें क्या மனுஷனை करूँगा, பிடிக்கலாம். நம்ம யாரெல்லாம் मनुष्य को பின்னால पकड़ने வரோம்? के लिए करूँगा। அல்லேலூயா. कौन परमेश्वर के நம்ம पीछे ஆண்டவரை है। பத்தி பேசுறது பெருசு இல்ல, हमारे परमेश्वर के बारे में बातें करना महान नहीं है, செய்தி கொடுக்கிறது பெருசு இல்ல. प्रचार करना महान नहीं है। நம்மை பார்த்தாலே திருந்துவாங்க. हमें देखते ही बदलेंगे। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய சாயல் அவருடைய சாயலா இருக்கணும். हमारे स्वरूप उनकी स्वरूप होना चाहिए। இப்ப பேதுரு முதல்ல இருந்த பழக்கம் சுவாபம் அந்த பெண்ணிட்ட கூட தைரியமா நிக்க முடியல. पहले पतरस की स्वभाव और उनकी चाल चलन उस महिला के बीच में भी उसे धैर्य से नहीं खड़ा रहना पड़ा। நீ அவர் கூட இருந்த வேண்டாம். तो भी उनके संग ही था। இல்ல சத்தியம் பண்ணாரு, தூசணமா பேச नहीं कर बोले सत्य करने लगा और बुरी शब्द भी बोलने लगा। இப்ப அவர் உயிரோடு வந்துட்டாரு. अभी वो जिंदा उठ गए। அவர் மரிச்சிட்டாருன்னு கவலைப்பட்டு வாங்க மீன் பிடிக்க போவோம்னு சொன்ன ஆளு பேதுரு தான். पतरस ही कहने लगे कि वो मर गए, हम सब वापस मछली पकड़ने जाएंगे करके बोले थे पतरस ही। ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்ல, भोजन के लिए कुछ और आयोजन नहीं था। அவர் அவருக்கு இவங்க கூட இருக்கும்போது நீங்க என் பின்னால வாங்க நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொன்னாங்க. परमेश्वर ने कहा कि तुम मेरे पीछे आओ, मैं तुम्हें मनुष्य की पकड़ने के लिए करूंगा कर। என்னை உங்களை ஏன் இங்க அந்த ஆலயத்துக்கு வர சொன்னாரு? मुझे और आपको इस भवन में क्यों आने के लिए बोला ஏன் है? பின்னால வாங்க நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு मेरे சொல்றாங்க. पीछे आओ, मैं तुम्हें मनुष्य को पकड़ने के लिए करूंगा। நம்ம வந்திருக்கிற நம்ம சொந்த கணவர் கூட ரட்சிக்கப்படல. हम जो भी आए हमारे खुद के पति भी उद्धार नहीं पाए, நம்ம சொந்த பிள்ளைகளை கூட நம்ம பிடிக்க முடியல. हमारे खुद के बच्चे भी उद्धार नहीं पाए। என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். हम तो बोलते हैं कि हमारे बच्चों के लिए प्रार्थना करो। நம்மை அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் தேவன் படைத்தார். परमेश्वर हमें उनकी परछाई में उनके स्वरूप में बनाया है। அவருடைய சாயல் அவருடைய ரூபம், उनकी परछाई और उनके स्वरूप क्या है? அவருக்கு மனதுருக்கம் இருந்தது. उनके ऊपर दया थी। நோயாளிகளை பார்த்து மனதுருக்கம், बीमारी व्यक्तियों को देखकर दया तरस खाने लगे। பசியா இருந்தவங்களை
அவர்களை பார்த்து கர்சனை கொண்டார். जो भी भूखे थे उनके ऊपर ख्याल रखे थे. நோயாளிகளை எல்லாரும் சுகப்படுத்தினார். सभी बीमारियों को चंगा किए. பூமியில நமக்கு அந்த அதிகாரத்தை அவர் தந்திருக்கிறார். पृथ्वी पर भी उसी अधिकार को परमेश्वर அந்த हमारे அதிகாரம் लिए எங்கே? उस अधिकार कहाँ गया है? மாம்சத்தில் நடந்தால் மரணம் நமக்கு நல்லா தெரியும். यदि मांस के अनुसार चलेंगे तो वो मृत्यु कर हम अच्छे से जानते हैं. பாட்டு நம்ம படிக்கலாம், வெற்றி கொடி பிடித்திடுவோம். हम अच्छे गीत गाएंगे, வீர நடை तो विजय होंगे और वीर की चाल चलेंगे. நம்மளை நாமே கொன்று போடுகிறது, அதுதான் வீர நடை. विजय मतलब खुद को घात करना. அல்லேலூயா. हालेलुया. நம்மை நாமே அடக்கி கீழ்ப்படிய வைக்க வேண்டும். अपने आप को दीन और अधीन और अपने आप को अंदर दबा कर रखना है. அந்த வசனத்துல சங்கீதக்காரர் சொல்றாரு, इसलिए भजन संगीता वाले इस वचन में कहते हैं கர்த்தருடைய உடன்படிக்கையையும் परमेश्वर की चितौनियां அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு, और उनकी चितौनियों को जो भी आज्ञा पालन करते हैं அவருடைய பாதைகள் எல்லாம் उनके सभी मार्ग கிருபையும் சத்தியமுமானவை. जो भी उनकी वाचा और चितौनियों को मानते हैं उनके लिए उनके सब मार्ग करुणा और सच्चाई के है. விசுவாசிக்கிறவர்களால் கூடுவன. उनके वचन में क्या लिखा है? जो विश्वास करते हैं वो सब कुछ कर पाएंगे. பிசாசுகளை துரத்துவார்கள், शैतान को भगाएंगे. வியாதிஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், जो भी बीमारी है उनके ऊपर हाथ रखेंगे குணமடைவார்கள். நம்ம और वो ஒவ்வொருவரும் चंगा அப்படி हो जाएंगे. நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி செய்வதற்கு हम सभी को वैसे ही करने के लिए அவர் சிலுவையிலே தொங்கினார். वो क्रूस पर लटकाया गया था और जीवित अभी आए. இன்னும் நம்ம கேட்டு கேட்டு அதுபடி நடக்க பிரயாசப்பட வேண்டும். और सुनकर उनके अनुसार चलने के लिए हमें प्रयास करना है. இலவசமாக அவருடைய ரூபத்தையும் சாயலையும் தந்திருக்கிறார். मुफ्त में उनकी परछाई और स्वरूप को दिया है. அந்த மகிமையில் நாம் இருக்க வேண்டிய நம்ம उस महिमा में रहने वाले हम பிசாசின் கிரியையில் இருக்கிறோம். शैतान की क्रिया में है. பிசாசின் குணம் என்ன? शैतान की गुण क्या அது है? எனக்கு உங்ககிட்ட இருக்குது. मेरे अंदर और आपके अंदर है. யோவான் 14 கடைசி வசனத்துல ஆண்டவர் சொன்னார், யோவாना 14 में अंतिम वचन में परमेश्वर ऐसे कहा है, உலகத்தின் அதிபதி வருகிறான், संसार के अधिपति आ रहा है அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, और उनके लिए मेरे पास कुछ भी नहीं है. இதுதான் வெற்றி கொடி பிடித்தல். यही विजय की झंडा फैलाना है. பிசாசின் வேலை என்ன? शैतान की कार्य क्या है? கசப்பு, कड़वापन, பிரிவினைகள், ஐக்கியமில்லாமை, अलगपन, அல்லேலூயா, குரூப்பா சேர்ந்திருக்குது. एक अलग अलग झुंड में साथ में रहकर बैठना இது है. பிசாசின் கிரியை. ये शैतान की क्रिया है. பிசாசின் கிரியை அழிப்பதற்கு அவர் வெளிப்பட்டார். शैतान की क्रिया को नाश करने के लिए परमेश्वर प्रकट हुए. நம்ம அவருடைய செய்கையா இருக்கிறோம். हम उनके हाथों की रचना है. தேவனுக்கு நம்மிடம் இல்லை. परमेश्वर की प्रेम हमारे अंदर नहीं है, இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறார். फिर भी हमें जिंदा रखकर छोड़े हैं. ஊரா வீட்டு கதை பேசினாலே அது பிசாசின் கிரியை. यदि हम दूसरों की कार्य को बातों के बोलेंगे तो शैतान की क्रिया है. ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் அதிபதி வருகிறான், परमेश्वर ने कहा है कि संसार की शासक आ रहा है, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. उसका मुझ पर कोई अधिकार नहीं है. பாடுகள் வரலாம், समस्या आ सकती ஆனா है, அந்த பாடுகளை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. लेकिन वह समस्या हमें कुछ भी नहीं कर पाएगा. தண்ணீர்ல நடக்க முடியுமானால் பாடுகளில் ஏன் நடக்க முடியாது? यदि पानी में चल सकते हैं तो क्यों समस्या को पार नहीं कर पाएंगे? ஆனா அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். उनकी चेतावनियों को हमें सीख लेना है நம்முடைய அவருடைய பாதையில நமக்கு நெய்யாய் போய் और उनकी मार्ग पूरा चिकनी से वस्तु से भरा रहेगा. சங்கீதம் எத்தனாவது? 67 61 நெய்யாய் பொழின்னு இருக்கு. 65 भजन संगीता 65 65 அது அடிக்கடி நம்ம வாசகத்துக்கு 65 வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. யாருடைய பாதை? किसकी பாதை. किसकी मार्ग? परमेश्वर की मार्ग. அவருடைய பாதை நமக்கு நெய்யாய் பொழியும். उनकी मार्ग उत्तम उत्तम पदार्थ पाए जाते हैं. அல்லேலூயா. हालेलुया. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். अपनी भलाई से भरे हुए वर्ष पर तू ने मानो मुकुट द्वार दिया நாம है. நினைச்சிட்டு இருக்கோம், हम सोच कर बैठे हैं ஒவ்வொரு வருஷம் இதே தொல்லைதான். हर एक साल यही समस्या இல்ல, नहीं. 400
நானும் நீங்களும் அவருடைய சேனைகள். मैं और आप उनकी सेना है। நம்ம யுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम युद्ध करने के लिए बुलाया गया है। அன்புக்கு விரோதமான எல்லாவற்றையும் நாம் அரெஸ்ட் பண்ணணும். जो भी प्रेम की विरुद्धता है उसे सभी हमें अरेस्ट करना है। அதுதான் அவருடைய பிரமாணம். वही उनकी चेतावनियां है। அதுதான் அவருடைய உடன்படிக்கை. वही उनका वाचा है। அதுதான் அவருடைய சாட்சி. वही उनकी गवाही है। சிலுவையை தூக்கினார் ஆண்டவர். क्रूस पर लटके பிதாவே தாங்கள் செய்கிறது ए पिता ये नहीं जानते कि ये क्या कर रहे हैं। என்னென்று அறியாதிருக்கிறார்களே. ये नहीं जानते कि ये क्या कर रहे हैं। அவங்க செய்தது அவங்களுக்கு தெரியல. जो वो कर रहे हैं वो खुद नहीं जानते। அவங்கள மன்னியும். उन्हें क्षमा करना। நம்ம செய்கிறது நமக்கு தெரியல. हम जो भी करते हम नहीं जानते हैं। ஏன்னா அவருடைய வல்லமை நாம் இழந்தவர்களாக இருக்கிறோம். क्योंकि हम उनकी महिमा को खो बैठे हैं। அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? उनकी वचन क्या कहती है? 1 யோவான் 3 அதிகாரம் पहला யோவாना 3 अध्याय 20 வாசிப்போம். 20, 21, 22, 23 வரை. पहला யோவாना 3 अध्याय 20 से हम पढ़ेंगे। நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் தம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. நம்ம கேட்கதா நமக்கு கிடைக்கணுமா வேண்டாமா? जो भी हम मांगते हम हमें पाना है कि नहीं? அப்ப நமக்கு விரோதமா படுதவங்க எல்லாம் நம்ம மன்னிக்கணுமா வேண்டாமா? जो भी हमारे विरुद्ध में कार्य करते उन्हें क्षमा करना चाहिए कि नहीं? நமக்கு அடிச்சோடி வைத்து வைத்து விட்டு போயிருக்காங்க. वह हमारे लिए उनके पद चिन्हों को रख कर छोड़े हैं। மற்றவர்களை மன்னிக்கும்படி दूसरों को क्षमा करने के लिए நாம மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். हम क्षमा करने के लिए बुलाए गए हैं। 22 வசனம் சொல்ல 1 யோவான் 3 அதிகாரம் 22 அவருடைய पहला யோவாना 3 अध्याय கைக்கொண்டு यदि हम उसकी वाचा को आज्ञा पालन வசனம் करेंगे। என்ன சொல்லுது? 10 கற்பனையில சுருக்கமா देखिए चेतावनियों में தேவனிடத்தில் அன்பா இருக்கணும். परमेश्वर के ऊपर प्रेम करना है। இதே கற்பனை தான். 2 ही आज्ञा दिया है। உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல மற்றவர்களிடத்திலும் जैसा तो हम तुझसे प्रेम करता है उसी के समान दूसरे से भी प्रेम करना है। அப்ப எப்படி மாபெரும் எழுப்புதல் வரும்? देखिए तभी कितना महा रिहाई आएगी। நம்ம சபை கன்வென்ஷன் வருது. हमारी कलीसिया की कन्वेंशन आ रहा है। பெண்கள் பண்டிகை வருது. महिलाओं की उत्सव आ रहा है। பண்டிகைன்னா என்னது? उत्सव माने क्या? முதல் என்ன பண்டிகை நடந்தது? देखिए पहला क्या उत्सव मनाया गया था? பைபிள்ல முதல் என்ன பண்டிகை நடந்தது? அதுக்கு இவ்வளவு யோசனையா? அல்லேலூயா. पवित्र शास्त्र में पहला उत्सव क्या था? அது என்ன அர்த்தம்? पस्का की उत्सव था। उसके अर्थ क्या है? ஆட்டுடைய ரத்தத்தை சட்டத்துல வரும். उस मेमना की लहू को पूरा द्वार में छिड़कना है। வீட்டுல உள்ளவங்களுக்கு ரத்தம் தெரியாது. जो भी घर के अंदर है वो उस लहू को नहीं देख पाते हैं। வாசலுக்கு வெளியே உள்ளவங்களுக்கு தான் ரத்தம் தெரியும். जो भी द्वार के बाहर है वही वो लहू को देखते हैं। வீட்டுல உள்ளவங்க எங்க இருக்காங்க? ரத்தத்துக்குள்ள ரத்த கோட்டைக்குள்ள இருக்காங்க. जो घर के अंदर जो भी है वो लहू के गढ़ के अंदर है। அப்ப இயேசுவின் ரத்த கோட்டையில இருந்தா நம்ம என்ன செய்யணும்? देखिए यीशु मसीह की लहू के गढ़ के अंदर है तो हमें क्या करना है? அவர் நமக்காகவே உயிரை கொடுத்தார். वह हमारे लिए अपने जीवन को त्याग दिए। அப்ப நானும் நீங்களும் மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். और मैं और आप दूसरों के लिए जीवन त्यागने के लिए बुलाए गए हैं। அப்ப கிறிஸ்தவனா என்னன்னு நமக்கு தெரியல, எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல. देखिए मसीहा मतलब हम अब तक नहीं जानते हैं। அவர் சர்வ வல்லமை தேவன். वो सर्वशक्तिमान परमेश्वर। பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும்போது என்ன சொன்னாரு? वो स्वर्ग राज में उठाए जाते समय क्या बताया गया था? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. सारी अधिकार मुझे दिया गया है। ஆனா நீங்க புறப்பட்டு போங்க. इसके लिए तुम निकलो। நான் முடிவரைக்கும் உங்க கூட இருக்கேன். अंतिम तक मैं तुम्हारे संग ही रहूंगा। நீங்க என்ன செய்யணும்? इसके लिए तुम्हें क्या करना है? மத்தேயு 28 அதிகாரம் मत्ती 28 अध्याय கடைசி அதிகாரம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அப்ப நம்ம புறப்பட்டு போய் என்ன சொல்லணும்? हमें निकलते हुए क्या करना चाहिए? சகல ஜாதிகளையும் சீஷராக்கி
इसके लिए तुम जाओ और सब जातियों के लोगों को मेरे பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு शिष्य बनाओ और उन्हें पिता और पुत्र और पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दो। ஞானஸ்நானம் எடுக்கணும். जरूर बपतिस्मा लेना है। பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி उन्हें सब बातें मानना सीखो जिन्हें आज्ञा मैंने तुम्हें दी है। அவருக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார் ஆண்டவர். और उन्हें प्रचार करो कर परमेश्वर ने आज्ञा दिया है। நான் வசனத்தை உபதேசம் பண்ணுவேன். अब मैं वचन को प्रचार कर रही हूँ। அப்படி நடக்காம உபதேசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? उसके अनुसार न चलते हुए वो प्रचार करके क्या लाभ है? அப்ப அவருடைய கட்டளைகளை நம்ம கைக்கொள்ளும்படி ஒவ்வொருவரையும் அழைக்கப்பட்டிருக்கோம். और उनकी आज्ञा को पालन करने के लिए हम सभी बुलाए गए हैं। எதுக்கு? क्यों? ஆசீர்வாதத்தை பெறுவது. आशीष पाने के लिए, நம்ம மற்றவர்களோட விசேஷமா இருப்பது. दूसरे से हम अहम विशेष रहने के நம்ம लिए। விசேஷித்தவர்கள். हम तो विशेष लोग அதை நம்ம हैं, இழக்க கூடாது. उसे हमें नहीं खोना चाहिए। हालेलुया. பேதுரு ஆண்டவர் கூட இருந்தாரு. पतरस परमेश्वर की संग रहा। அவர் முதல்ல திருந்தல. पहले तो वो मन नहीं फिरा। இப்ப ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றார். अब परमेश्वर उनके पास कहते हैं, என் ஆண்டவரே நீ மேய். मेरे मेमना को तुम चरवा करना। அவர் பரலோகம் போயிட்டாரு. स्वर्ग राज चले गए। அதுக்கு பிறகு இந்த காத்திருக்காங்க. उसके बाद वो बाट जोते हैं, அபிஷேகம் பெறுகிறார்கள். अभिषेक को पाते हैं। அபிஷேகம் நம்ம எல்லாருமே அபிஷேகம் பெற்றிருக்கோம். हम तो अभिषेक पाए हैं। அந்த அபிஷேகத்துக்கு நம்ம கீழ்ப்படியல. उस अभिषेक को हम आज्ञा पालन नहीं किए। அந்த அபிஷேகம் தேவ அன்பு நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. उस अभिषेक को ये माना परमेश्वर की प्रेम हमारे अंदर उंडाले गया है। அப்ப அபிஷேகம் பெற்றவங்களுக்கு தேவ அன்பு இருக்கிறதா? जो भी अभिषेक पाए हैं उनके अंदर परमेश्वर की प्रेम है क्या? நமக்கும் வசனத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हमें और वचन के पास कुछ भी संबंध नहीं है, वैसा जीवन जी रहे हैं। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் அறியாத வீட்டுல மாமியா மருமக சண்டை, அங்கேயும் அதே சண்டை தான். जहाँ परमेश्वर को नहीं जानते हैं वहाँ भी सास और बहू झगड़ते हैं। हमारे बीच में भी सास और बहू झगड़ते हैं। சகோதரர் அன்புல சகோதரிகளுக்குள்ள சண்டை. भाइयों के बीच में झगड़ा, ஒருத்தரை ஒருவர் கடிச்சு பச்சித்து இருக்காங்க. एक दूसरे को डांट कर और कुचल कर फेंक देते हैं। நீங்க சங்கீதக்காரர் சொல்றாங்க அவருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் நீங்க கைக்கொண்டா. यहाँ भजन संगीता वाला कहते हैं कि यदि तुम उनकी वाचा और चितनियों को पालन करेंगे। ஹalleluya. அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமா இருக்கும். और उनके लिए उसके सब मार्ग करुणा और सच्चाई के है। அப்ப அவர் இப்படி நடந்தா அவங்க பாதையில நல்ல கஷ்டம் வராதா? उनके मार्ग में यदि हम चलेंगे तो हमारे लिए कष्ट नहीं आएगा क्या? कष्ट जरूर आएगा, लेकिन परमेश्वर की करुणा उसे बदलेगी, வசனம் மாற்றும். उनकी सच्चाई और उनके वचन उसे बदलेगी। அப்ப உலகத்தாருக்கு நமக்கு வித்தியாசத்தை காண்பிக்கும். संसार लोगों और हमारे बीच में वो अलग उसमें फर्क दिखाएगा। ஆண்டவர் ஆசைப்படுறாரு. परमेश्वर इच्छा करते हैं தேவனுக்கு நீங்க தான் சாட்சிகள். मैं परमेश्वर है कर तुम ही मेरी गवाही है। சாட்சி இருக்கு. हमारे बीच में क्या गवाही है? ஒரே குறை கூறுதல். हम एक दूसरे को कमी बोलते ஒரே हैं, கோல் சொல்லுதல். चुगली लगाते हैं, சேர்ந்து சேர்ந்து பேசுறது. एक झुंड होकर बातें करते हैं। கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுகிறதே जो भी परमेश्वर की बच्चे बातें करते हैं परमेश्वर उनकी याद की पुस्तक में लिखवाएंगे। நம்ம என்ன ஜெயம் எடுத்திருக்கோம்? हम क्या विजय पाए हैं? தோல்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम तो पराये जय की जीवन जी रहे हैं। அழைத்தார் ஜெயத்தை பற்றி பேசுன்னு. परमेश्वर मुझे बुलाए थे विजय के बारे में बातें करने के நான் लिए। போராடி கொண்டிருக்கிறேன். मैं अब तक मैं उसके बारे में நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். हम तो विजयी है, நமக்கு தோல்வி இல்லை. हमारे लिए पराजय नहीं है। இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. और एक जिंदगी है, இந்த உலகத்திலும் ஜெயம் இருக்கிறது. इस संसार में भी जय है। ஆலயத்துக்கு போனாங்க. मंदिर में गए, அந்த பிறவிலே சப்பானி இவரை பார்க்காங்க. जो भी जन्म में लंगड़ा था उसे देखते हैं। அவங்க பார்வை என்னதான் இருந்தது? उनकी नजर क्या था? சில காசுகள் தர மாட்டாங்களா?
वो सोचने लगा कि कुछ पैसा देंगे क्या। அல்லேலூயா. हालेलुया। அவன் யாரை பார்த்தார்கள்? वो किन्हें देखने लगा? தேவ சாயலை உடையவர்களை பார்த்தான். वे व्यक्ति परमेश्वर की परछाई और स्वरूप को धारण हुए व्यक्तियों को देखने என்னை लगा। பார்க்கிறவர்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க? मुझे और आपको देखने वाले व्यक्तियों का हम क्या करते हैं? அல்லேலூயா. हालेलुया। எங்கள்கிட்ட வெளி பொருள் இல்லை ஐயா. हमारे पास चांदी और सोना तो नहीं है, அவருடைய நாமம் இருக்கிறது. परंतु उनके यीशु मसीह नासरी के नाम है। நானும் நீங்கள் இப்படி சொல்ல முடியுமா? मैं और आप ऐसे कह सकते हैं क्या? இன்னும் நம்ம பிரச்சனையில யார் நம்ம பிரச்சனைக்கு காரணம்ங்கிறத தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். अब हम मेरे समस्या के लिए कौन कारण है कर उन्हीं के बारे में सोच कर बैठे हैं। யாரும் இல்லை. समस्या कोई भी नहीं है। அவர் நமக்கு அப்படி அவருடைய பாதை, परमेश्वर की मार्ग, அவர்தான் நம்ம பாதை நெய்யா கோயில் செய்ய முடியும். वही हमारे मार्ग पर उत्तम की उत्तम पदार्थ कर सकते கிருபையும் हैं। சத்தியமா இருக்க முடியும். करुणा और सच्चाई हो पाएगा அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளாதவரை மிதிக்க முடியும். और उनकी चेतावनियों को जो नहीं मानते उन्हें तुच्छ मानता है। நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? देखिए हम क्या कर रहे நம்ம हैं। பிரயாசப்படுவோம். हमें प्रयास करना நம்முடைய है। உதர்வும் உங்க சாயலை நம்ம விடக்கூடாது. आपकी परछाई और आपको स्वरूप को हमें नहीं छोड़ना நீங்க चाहिए। விரும்புகிறத நாங்க பேசணும். जो भी आप चाहते हैं उसी को हमें बातें करना है। சங்கீதக்காரர் 143:10 சொல்றாரு. भजन संगीता 143 में உமக்கு 10 कहता பிரியமானதை है, செய்ய எனக்கு போதித்தருளும். आपकी इच्छा के अनुसार करने के लिए मुझे सिखा देना। நீரே என் தேவன். आप ही मेरा परमेश्वर இந்த है। ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. तेरा भला आत्मा मुझको धर्म के मार्ग में ले चले। உலகத்தாருக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. संसार की व्यक्ति के बारे में ये सभी सीख नहीं நமக்கு मिला। வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். हमारे लिए पवित्र शास्त्र की महान कार्य को लिखकर छोड़ा है। அதன்படி நானும் நீங்களும் நடக்கும்படி எழுதி கொடுத்திருக்கிறார். उसके अनुसार चलने के लिए मुझे और आपके लिए लिखकर छोड़ा है। நம்முடைய பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளும்படி நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். हमारे बच्चे भी इसे सीखने के लिए हम ही उनके लिए जवाबदार है। அல்லேலூயா. हालेलुया। நோயாளியை குணமாக்கி இருக்காங்க. बीमारी व्यक्तियों को चंगा किया है। ஆனா அங்க வேதபாரர் பிரதான ஆசாரியர் என்ன சொல்றாங்க? देखिए वहाँ फरीसी सदस्य क्या करता है, அவங்களுக்கு புரியல. वो नहीं जानते। அவங்க உலகத்துல இருக்காங்க. वो संसार में है, அவங்க மாம்சத்துல இருக்காங்க. वो मांस में है, ஆவிப்படி நடக்க தெரியல. आत्मा के अनुसार चलने के लिए नहीं जानते हैं। वो परमेश्वर की भवन में है। நானும் நீங்களும் எங்க இருக்கோம்? मैं और आप कहाँ है? ஆண்டவர் ஆலயத்துல புறாவிக்கிறவர்களையும் परमेश्वर मंदिर में कबूतर बेचने वाले को, வியாபாரம் பண்ணுகிறவர்களை அடிச்சு கயிறால அடிச்சு விரட்டு. जो भी धंधा करते हैं उन्हें रस्सी से मार कर भगाए। நம்மளையும் அடிச்சு விரட்டணுமா? हमें भी कोड़े देकर भगाना चाहिए क्या? நானும் நீங்களும் ஆண்டவரை பார்ப்போம். मैं और आप परमेश्वर को देखेंगे। நம்முடைய அவருடைய சாட்சிகளையும் அவருடைய உடன்படிக்கையும் நமக்கு அதன்படி நம்ம நடப்போம். उनकी वाचा और उनकी चेतावनियों के अनुसार हम चलेंगे। பேதுரு சொன்னார், என்னிடத்தில் உள்ளதை நாங்கள் தருகிறோம். पत्रस ऐसे कहने लगा, मेरे पास जो है वह तुझे देता हूँ। அவருடைய நாமத்தை சொன்ன உடனே அவர் நடந்தான். उसके नाम कहते ही वो चल फिरा। குதிச்சு நடந்தான். चल फिरा। அவங்க சொல்லாங்க, இன்னும் இந்த நாமத்தை பற்றி பேசக்கூடாது. वो बोलने लगे कि और इस नाम के बारे में नहीं बताना चाहिए। அப்போஸ்தலர் 4:14 சொல்லியிருக்கு. प्रेरितों के काम में 4:14 में लिखा है। வாசி 4:14 போட்டி. சுத்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர் பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. அவங்க நாமத்தை பற்றி பேசக்கூடாதுங்க. उस नाम के बारे में नहीं प्रचार करने के लिए कहते हैं। எல்லாரும் அவங்க கூட சேர்ந்திருக்காங்க. सब उनके साथ मिले हुए हैं, பேதுரு கூட யோவான் கூட. पत्रस और योहन्ना के साथ में। சுகமாக்கிறவங்க கூட இருந்தனால மறுத்து பேச முடியல. वे उस मनुष्य जो अच्छा हुआ था उनके साथ खड़े देखकर विरोध में कुछ न कर सके। நம்ம அவருடைய சாயல் அவருடைய ரூபம் இருந்தா உலகமே நம்ம எதிர்க்கும். उनके परछाई उनके स्वरूप में रहेंगे तो पूरे संसार हमारे विरुद्ध करेगी। அதுக்கு நாம என்ன செய்யணும்? तब हमें क्या करना चाहिए? துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? जो हमें चोट पहुंचाते हैं उनके लिए हमें प्रार्थना करना चाहिए। இப்படி பண்ணிட்டான்னு வாக்குவாதம் பண்ணுவதற்கு वे ऐसे करने लगे, ऐसे करने को लेकर वाद विवाद करना नहीं நம்ம चाहिए। சுபாவம் அதுதான்.
என் சுபாவம் அதுதான். हमारी स्वभाव, मेरा स्वभाव वही है। ஜென்ம சுபாவம் உடையவர்களாக இருந்தா அவருடைய பிள்ளைகளாக முடியாது. यदि हम जन्म के स्वभाव में रहेंगे तो उनके बच्चे नहीं हो पाएंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேயர் 4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால். इब्रानियों 4 वचन में ऐसा लिखा है, वो बिन विश्वास से पूछने लगे। வாசிப்போம். इब्रानियों 4 अध्याय 2ஆம் வசனம். 2 वचन है, क्या அது देखिए। எங்க இருக்கு? ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இன்னைக்கு என் மூலமா உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. आज मेरे द्वारा तुम्हारे लिए सुसमाचार प्रचार कर रहा है। நான் உங்களுக்கு மட்டும் பேசல, मैं तुम्हारे लिए सिर्फ बातें नहीं कर रही हूँ, मेरे लिए भी बातें कर रही हूँ। ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல क्योंकि सुसमाचार उनके पास प्रचार किया गया, நமக்கு அறிவிக்கப்பட்டது. हमारे लिए भी प्रचार किया गया है। கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் जो भी सुने बिना विश्वास के साथ सुने, அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. इसके लिए जो भी वचन वे सुने उनके लिए वो उपयोगी नहीं हुआ। பிரதான ஆசாரியர் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க, ஒருத்தர் அந்த மடவனை குணமாக்க முடியல. प्रधान याजक था, सभी थे, लेकिन कोई भी उस जन्म के लंगड़े को ठीक नहीं करने में हुआ। அவர் விட்டு போன வேலையை பேதுரு செய்யும்படி அவர் செய்து காட்டினார். जो परमेश्वर ने काम अधूरा छोड़ के गए थे, वो पतरस को करना पड़ा। எனக்கு உங்ககிட்ட அவர் கணக்கு கேட்பாரு. मेरे लिए और आप के लिए परमेश्वर நான் हिसाब விட்டு போன வேலையை मांगेंगे। நீங்க என்ன செய்தீர்கள்? मैं छोड़ा गया काम को तुमने क्या किया है? சொந்த சகோதரர்கள் அன்பிலேயே अपने खुद के भाई के पास हम प्रेम नहीं जताते ஒண்ணா வாழ हैं, முடியலையே. एक संग नहीं जी पाते हैं, ஒண்ணு கூட நம்ம சரியில்லை. किसी भी कार्य में हम ठीक नहीं है। இப்போது அவர் மன்னித்து கொண்டே இருக்கிறார். अब भी परमेश्वर हमें क्षमा कर रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। தண்ணியில நடக்கிறதுக்கு அவர் நடந்தாரு. समुद्र में पानी में चले थे तो भी वो भी चले। அவர் அவிசுவாசப்பட்ட போது நடக்கல. जब वो अविश्वास में था तभी उसने चलने नहीं पाया। அவருடைய வார்த்தையை விசுவாசித்தாரு. उसके वचन को विश्वास किया है, चलने लगा। அவிசுவாசம் வந்து நடக்க முடியல. उसके अंदर अविश्वास आने लगा तो वो पानी में नहीं அதான் चला, இதுல எழுதியிருக்குது. इसलिए वो उधर लिखा है। அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, அவர்கள் விசுவாசம் இல்லாம கேட்டபடினால். उन्हें प्रचार किया गया था, लेकिन वो अविश्वास के साथ उसको वचन को ग्रहण किया। அப்ப விசுவாசம் என்ன? विश्वास माने தேவ அன்பு. वो परमेश्वर की அந்த प्रेम, கட்டளையை கைக்கொள்வது. वाचा की आज्ञा पालन करना। இப்ப 1 யோவான் 3 அதிகாரத்துல நம்ம வாசித்த மாதிரி पहला यूहन्ना 3 अध्याय में जब हमने उसी के बारे में पढ़ा அவருடைய था, கற்பனைகளை நம்ம கைக்கொண்டா நம்ம எது கேட்டாலும் அவர் தருவாராம். उनकी चितवनियों को हम मानेंगे तो जो भी परमेश्वर से मांगेंगे वो परमेश्वर हमें देंगे। இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது சீரும் சிறப்புமாய் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். इस संसार में पूरे धन दौलत के साथ जीने के लिए हमें बुलाया गया है। நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரலாம், हमारी जिंदगी पर कष्ट आ அது सकती நிரந்தரம் है, இல்ல. वो हमेशा के लिए नहीं है। நம்ம அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தை நாம் தரிக்க வேண்டும். हम उनके स्वरूप और उनकी परछाई को धारण करना है। அல்லேலூயா. हालेलुया। சீசர்கள் அவருடைய சாயலையும் ரூபத்தையும் தரித்தார்கள். चेले उनके स्वरूप और उनके रूप को धारण किए थे। அவர்கள் கண்டுகொண்டார்கள் இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று. वो जानने लगे कि ये परमेश्वर के साथ रहने वाले थे। நம்மை எப்படி அடையாளம் கொள்கிறார்கள்? हमें लोग कैसे जानते हैं? நம்மோடு இயேசு இருக்கிறார் என்று அடையாளம் காண்கிறார்களா? हमें जानते हैं कि इनके साथ परमेश्वर है நம்ம करके। ஜென்ம சுபாவமாகிய பிசாசின் குணமாகிய முறுமுறுப்பு, शैतान की गुण जो जन्म स्वभाव गुड़गुड़ाना, கசுப்பு, மன்னியாம, कड़वाहट, न क्षमा करना, பிரிவினை, अलग पाना, இதெல்லாம் நம்முடைய நோய்க்கும் தரித்திரத்துக்கும் அறிகுறி. ये सब हमारी बीमारी और हमारे कंगालपन की ஆபிரகாம் स्वभाव है। ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிச்சாரு? देखिए अब्राहम को परमेश्वर कैसे आशीष உன்னை दिए, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து तुझे आशीष ही आशीष உன்னை करूंगा பெருகவே பெருகப்படும். और तुझे बड़ा करूंगा ही நீ करूंगा। ஆசீர்வாதமாய் இருப்பாய். तू आशीषदायक ही रहेगा மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் और இருப்பாய். दूसरों के लिए भी तू आशीषदायक रहेगा। அவர் சென்ற வழியெல்லாம் கிருபையும் சத்தியமும் இருந்தது. जो जो मार्ग में वो चला उसमें करुणा और सच्चाई था। யாரும் அவரை கைவிட முடியவில்லை. कोई भी उनके विरुद्ध हाथ उठाना எவ்வளவு पाया। பெரிய பெரிய ராஜாக்களா இருக்கலாம்,
कितने महान महान राजा होने दीजिए, அவர்களை அவருக்கு தூசியாக ஆண்டவர் மாற்றினார். उनके सामने परमेश्वर उन्हें धूल बदल दिए। நான் கர்த்தர், मैं यहोवा, நான் மாறாதவர். वे न बदलने वाला। ஆபிரகாமுக்கு செய்ததை எனக்கு உங்களுக்கு அவர் செய்வார். जो भी अब्राहम को किए थे मुझे और आपके लिए जरूर करेंगे। நாம் அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது यदि हम उनके वचन के अनुसार அவர் நம்மை चलेंगे, பாதுகாப்பார். वह हमें रक्षा करेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு சொன்னார், கிளம்பியிலிருந்து நான் தாசனை வரவழைப்பேன். मैं पश्चिम से अपने दास को बुलाकर लेके அவர்கள் आऊंगा। நடக்காத வழியில அவங்க நடப்பாங்க. जो मार्ग में वह नहीं चले उस मार्ग पर वह ஏசாயா चलेंगे। 41 இருக்காது, வீட்டுல போய் நம்ம வாசிப்போம். ईसाया 41 में है। அப்போ அவருடைய பாதை அவருக்கு, ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் அவருக்கும் கிருபையும் நன்மையுமா இருந்துச்சு. उनकी मार्ग अब्राहम की संतान के लिए करुणा और सच्चाई था। ஈசாக்குக்கு அப்படி இருந்தது. ईसाक के लिए भी वैसा था। துறவு தோண்ட தோண்ட அவங்க தூத்துட்டு இருந்தாங்க. कुआं खोदते खोदते उसे बंद करते थे, ஆனா ஈசாக்கு அவருடைய ஜென்ம சுபாவத்தை காட்டவில்லை. लेकिन ईसाक अपने जन्म के स्वभाव को नहीं दिखाने அவர் लगा। அமைதியா இருந்தார். वो धीरज के साथ रहा। அதுக்கு முன்னால நொந்து போய் இருந்தார், தரித்திரம். उसके पहले बहुत दुख था और बहुत कंकालपन में था। அந்த தேசம் முழுவதும் பஞ்சமா இருந்துச்சு. उस पूरे देश में अकाल थी। இப்ப பஞ்சம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. लेकिन आप कहते हैं कि अकाल आएगी நாம் आएगी நீங்கள் कर அவருடைய வார்த்தை கவனித்து அதை நடப்போமானால் यदि मैं और आप उनके वचन के अनुसार चलेंगे तो நமக்கும் பஞ்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. हमारे लिए और अकाल में कुछ संबंध नहीं रहेंगे। ஈசாக்கு வந்தாரு, ईसाक आया था, அந்த அந்த நாட்டுல இருந்தாரு. उस देश में ठहरने लगा। அப்போ அந்த ஆண்டவர் சொன்னாரு, நீ இதை விட்டு எங்கேயும் போகாத, परमेश्वर कहने लगा कि तू यहाँ से कहाँ भी मत जाना, நான் உங்க அப்பா தேவன். मैं तेरा परमेश्वर पिता की यहोवा। அப்போ ஈசாக்கு, நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னாரு. लेकिन परमेश्वर ईसाक को बताने लगा कि मैं तेरे संग हूँ। எல்லாருக்கும் அங்க பஞ்சம், सभी के लिए वहाँ अकाल थी, எல்லாரும் விவசாயிகள் இருந்தாங்க. सभी किसान वहाँ ஆனா थे। ஈசாக்கு விதைத்தார். लेकिन ईसाक जब बीज बोया था, நமக்கு தெரிந்த சம்பவம், हम तो जाने हुआ அதை संभव நாம் है, நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு எழுதப்பட்டிருக்கிறது. हम उसे चाल चलन में लेकर आने के लिए यहाँ लिख कर दिया है। ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறார், ओसिया भविष्यवाणी ऐसा நான் कहता வேதத்தை है, அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். मैं पवित्र शास्त्र को उन्हें लिख कर दिया அவர்கள் है, அந்நிய காரியமாக நினைச்சாங்க. लेकिन वह उसे पराया कर छोड़ இன்னைக்கு நானும் दिए। நீங்களும் அவருடைய வேதத்தை அந்நிய காரியமாக வைத்திருக்கிறோம். आज मैं और आप परमेश्वर की शास्त्र को पराया कर सोचते हैं, நம்ம வாழ்க்கையில கொண்டு வரல, हमारी जिंदगी को उसे நமக்கு नहीं மனம் लाए, இல்ல. हमारे अंदर दया नहीं है। நம்மெல்லாம் பிச்சைக்காரங்களா இருக்காங்க. पूरे रास्ते पर हम भिखारी को ரொம்ப देखते பசியா हैं। இருக்குன்னு சொல்றாங்க. एक व्यक्ति कहने लगा कि मैं நமக்கு बहुत மனம் भूखा हूँ। இல்ல. हमारे अंदर तो அது பிச்சைக்காரங்க. दया नहीं आती है, वो भिखारी है। அன்று ஜனங்களை பார்த்து தேவன் மனதுருகினார். उस दिन परमेश्वर जो भूखे थे उन पर तरस खाए। இவர்கள் வழியில் சோர்ந்து போவாங்க. ये तो रास्ते पर तक जाएंगे, அதனால இவங்களை திருப்திப்படுத்தி அனுப்பணும்னு சொன்னாங்க. इसके लिए इन्हें तृप्त कर भेजना जरूरी है। ஆனா அவங்க சிந்தனைக்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை. लेकिन उनके सोच में उनके पास देने के लिए कुछ नहीं था। சீசர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே இவர்களை அனுப்பிவிடும். लेकिन चेले ने कहने लगा परमेश्वर इन्हें भेज दीजिए। ஆண்டவர் சொன்னார், நீங்களே அவர்களுக்கு கொடுங்க. लेकिन परमेश्वर यीशु मसीह कहने लगा तुम ही उनको दे दो। இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ऐसे आशीष को परमेश्वर हमारे लिए दिए நம்ம हैं। குடும்ப தேவைகளை நாமே சந்திக்க முடியும் என்று ஆண்டவர் பேசுகிறார். हमारे घर के कार्यों को हम ही संभाल सकते हैं कि परमेश्वर कहते हैं। ஆண்டவர் அன்பு சீசர்களுக்கு சொன்னார், परमेश्वर उस दिन से चेलों को बताने लगा அவர்கள் எங்கும் போக வேண்டாம், वो वहाँ उन्हें कहाँ भी नहीं जाना நீங்களே है, ஆகாரம் கொடுங்கள். तुम ही उन्हें भोजन दे दो। நம்மிடத்தில் வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் நாமே ஆகாரம் கொடுக்க வேண்டும். हमारे बीच में आने वाले बच्चे को हमें ही खुद भोजन देना அது है। தேவ பலத்தினாலே அது முடியும். वो परमेश्वर से बल से ही அது होगा, நம்மால முடியாது. हमसे नहीं அவருடைய होगा। வார்த்தையில் என்ன எழுதியிருக்கிறது उनके वचन में क्या लिखा அது है நடக்கும். वह चलेगा। அந்த வார்த்தையின்படி நடக்கும்போது उस वचन के अनुसार चलते அந்த समय வார்த்தை அவருடைய பாதையெல்லாம் நமக்கு கிருபையும் சத்தியமாக மாறும். उस वचन हमारे उनके मार्ग पर करुणा और सच्चाई ठहरेगी। இப்ப அங்க இருந்து எகிப்தியர் அங்க இருந்தவங்க எல்லாம் பஞ்சமா இருந்தாங்க. वहाँ मिस्र के लोग में पूरा अकाल में थे, ஆனா ஈசாக்கு விதைத்தார்.
ईसाक जब बीज बोया था, நானும் நீங்களும் ஆபிரகாமின் சந்ததியாகிய ஈசாக்கின் வழி வந்தவர்கள். मैं और आप अब्राहम की संतान ईसाक के मार्ग पर आए हुए हैं। 2023 பஞ்சம் பஞ்சம் சொல்லிட்டு இருக்காங்க. 2026 में अकाल आएगी कर कहते हैं। இப்பொழுது நானும் நீங்களும் மனம் திரும்புவோம். 2023 में अकाल आएगा நமக்கு कर விரோதமாக बताइए। இருக்கிற பிரச்சனைகளை மன்னிப்போம். हमें मन फिराना है, हमारे विरुद्ध में आने அதை वालों ஒரு को क्षमा கதையாக்கி करना நம்ம है। சொல்ல வேண்டாம். उसे एक कहानी के रूप में नहीं அதை बताना அப்படியே चाहिए, விட்டுருவோம். उसे ऐसे ही छोड़ देंगे। அல்லேலூயா. அல்லேலூயா। தூசி உதறுவோம். धूल को நம்ம छिड़केंगे ஜெயத்தை எடுப்போம். और जय को उठाएंगे। எல்லாருக்கும் பஞ்சமா இருக்கலாம். सभी के लिए अकाल हो सकती है। ஈசாக்குக்கு பஞ்சம் இல்ல. ईसाक के लिए अकाल नहीं था। விதை விதைத்தார். बीज बोया, ஒரு மரக்கால்ல 100 கோட்டை எடுத்தாரு. एक ही बार में 100 टक्का दान लिए थे। ராஜாவோட பெரிய பணக்காரர் ஆயிட்டார். राजा से भी बढ़कर अधिक धनवान बन गए। அல்லேலூயா. அல்லேலூயா। வார்த்தை போய் சொல்லாது. वचन झूठ नहीं என்னை बोलेंगे। உங்களை அந்த வார்த்தை நடத்தும். मुझे और आपको वही वचन चलाएंगे। அவருடைய சாயலை நாம் விடக்கூடாது. उनके स्वरूप को हमें नहीं छोड़ना है। எவ்வளவு அதனாலதான் லூசிபர் கோபம் கொண்டான். इसके लिए लूसीफर गुस्सा होने लगा। தூதர்கள் மத்தியில் ஆண்டவர் பேசினார். स्वर्गदूतों के बीच में परमेश्वर बातें करने लगे। பூமியை நான் மனுஷனை படைக்க போறேன். पृथ्वी पर मनुष्य को सृष्ट करने वाला பூமி हूँ। மனுஷனுக்குரியது. पृथ्वी मनुष्य का है। அந்த பூமியில ஏதேன்ல லூசிபர் இருந்தான். लूसीफर उस एदेन वाटिका में था। அதான் பிடிக்கல. उसे शैतान को ना पसंद था। பிடிக்கல பெருமை வந்தோடனே எல்லா இடமும் இருளாயிட்டு. उसे ना पसंद था, उसके अंदर घमंड आते ही पूरी अंधकार छा गई। ஒரு குரல் கேக்குது. अब एक वचन, एक शब्द आती है। நான் நானே என்று. तब लूसीफर से मैं ही हूँ कर कर। அப்ப அந்த லூசிபர் கூட சேர்ந்தவங்க வேற வழியில அவங்களும் நான் நானேன்னு சொன்னாங்க. और लूसीफर के बीच में जो भी था मैं हूँ कर कर उनकी एक झुंड चली गई। ஆண்டவரிடமிருந்து பதில் வரவில்லை. परमेश्वर के पास से उत्तर नहीं आई, இன்னொரு இடத்திலிருந்து வந்தது. दूसरे ओर से उत्तर आई। நீ தேவனே आप परमेश्वर तो परमेश्वरी என்னை है, வெறுமையாக்கி தருகிறேன். मैं अपने आप को दीन कर कर देता हूँ। அந்த தூதனை பார்த்து ஆண்டவர் அழைத்தார். மிகாவே நீ வா. उस स्वर्गदूत को देखकर ही परमेश्वर ने बोला, मिखाएल तू आ कर कर, உனக்கு வல்லமை தருவேன். मैं तुझे सामर्थ को देता हूँ। நீ வாயில் காவலனாகும். तू तो एक ஜனங்களை காக்கிறவனாகும். तू एक सुरक्षित रक्षा करने वाला दूत है कर कर। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நானும் நீங்களும் லூசிபர் கூட்டமா தேவனுடைய கூட்டமா? आज हमें उस शैतान की झुंड में है कि परमेश्वर की झुंड में நம்ம है? நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆண்டவருடைய கூட்டம். हम सोचते हैं कि हम परमेश्वर की झुंड में है कर இரு कर। வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம். दो मार्ग पर हम चलते हैं, அதனால நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் தவிக்கிறோம். इसके लिए हम आशीष न पाते हुए तड़पते हैं। நம்ம அழும்போது நம்ம குற்றத்தை சொல்லி மன்னிப்பு கேட்கும்போது மன்னிச்சு உடனே அவர் ஆறுதல் சொல்கிறார். हम रोते, हमारे गुनाहों को कबूल करते में परमेश्वर हमें तसल्ली करते हैं, நம்ம வந்துருவோம். फिर वापस उसी मार्ग पर आ जाते हैं। நம்ம என்ன செய்ய போறோம்? मैं और आप अभी क्या करने वाले हैं? நம்முடைய அதிகாரத்தை இழக்க கூடாது. हमारे अधिकार को नहीं खोना चाहिए। வியாதியில ஜெயம் கொள்ள வேண்டும். बीमारी में विजय पाना है, வறுமையில ஜெயம் கொள்ள வேண்டும். अकालपन में विजय पाना நம்ம है, கடல்ல இருந்து ஜெயம் கொள்ள வேண்டும். हमें समुद्र से विजय पाना है। உங்கள் விசுவாசமே आपके विश्वासी संसार को जीतेगी। அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய உடன்படிக்கை அவருடைய சாட்சிகளையும் கைப்பட வேண்டும். उनकी वाचा और उनकी चितावनियों को मानना है। அப்ப ஈசாக்கு விதை விதைத்தார், 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். ईसाक बीज बोया, 100 गुण उन्हें आशीष நம்ம मिला। கண்களுக்கு மறைவா இருக்கு, நமக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். हमारी आंखों में वो छुपा है, परमेश्वर हमारे लिए सब कुछ कर दिए। நமக்கு எல்லாம் வேணுமோ நம்ம பேங்க்ல நம்ம கணக்குல இருக்குது. हमें जो भी चाहिए वो बैंक में हमारे खाता நீங்க पर है। நம்புறீங்களா? आप भरोसा करते हैं क्या? செக் எழுதி கொடுத்தோம் தெரியுமா? चेक लिख कर देने आप जानते வழி हैं क्या? தெரியாமல் அலைகிறோம். रास्ते भटके हुए बैंक घूमते को हैं। தெரியாது. हम नहीं जानते செக் कि எழுதி हमें கொடுக்க தெரியாது. बैंक कैसा जाना है और वचन चेक कैसे लिख कर देना है। வசனப்படி நடக்க முடியல. वचन के अनुसार नहीं चल पा रहे நம்ம हैं। பேர்ல நம்ம அக்கவுண்ட்ல நிறைய இருக்குது. हमारे खाते पर, हमारे अकाउंट அதை पर है, விசுவாசிக்க முடியல. उसे हम विश्वास नहीं कर पाते हैं। விசுவாசிச்சார். ईसाक ने विश्वास किया, நான் உங்க அப்பா தேவன். मैं तेरा पिता की நான் परमेश्वर உன்னோட हूँ, இருக்கேன். मैं तेरा संग हूँ। எல்லாரும் விதைக்கல. सभी ஆனா மழை
எப்படி सभी को नहीं मिला, बारिश नहीं था, ஈசாக்கு விதைத்தார். लेकिन ईसाक जब बीज बोया था, அல்லேலூயா. हालेलुया, அவர் நமக்கு நல்ல புதுசலிய வானத்தை திறப்பார். वह हमारे लिए अच्छे भंडार आकाश को खोलेंगे। எனக்கு உங்களுக்கு பயம் தெரியல. मुझे और आपके अंदर परमेश्वर की भय नहीं है। பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. एक धनवान बन गया, ராஜா வந்துட்டாரு. अब राजा आ நீ गया, கூட இருக்காத. तू हमारे साथ नहीं रहना। விரட்டப்பட்டார் ஈசாக்கு. उसे भगाया गया था, தேவ கிருபை அவரை சார்ந்திருந்தது. परमेश्वर की करुणा उनके साथ था, ராஜாக்கள் இடம் விரட்டினாங்க. लेकिन राजाओं सभी उन्हें भगाने लगे। அவர் அமைதியா போயிட்டார். वो धीरज के साथ चले गए, பண்ணல. उनके साथ वाद நம்ம विवाद नहीं வாழ்க்கையில किया। நம்ம சொந்த வீட்ல வாக்குவாதம் பண்ணக்கூடாது. हमारे खुद के घर पर हमें वाद विवाद नहीं करना चाहिए। हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நம்ம வாழ்ந்து காட்ட நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். हमें जी कर दिखाने के लिए बुलाए गए हैं। துறவு என்ன துறவும் அவங்க எடுக்க விட்டாங்களா? कुआं को खोदने लगा, उन्हें भी उन्हें नहीं दिए थे। 3 துறவு வெட்டினாரு. 3 कुआं खोदने लगा, எங்களுக்கு என்ன பிடிக்கிட்டாங்க. हमारे कर उसे छीन लिया। இப்போ ஆறாங்க. अब आने लगा, உங்களோட ஆண்டவர் இருக்கார். तेरे साथ परमेश्वर है। இந்த நாளிலும் इस दिनों में भी ஏன் துன்பம் வருது? हमारे लिए क्यों समस्या आती है? மனம் திரும்ப மாட்டாளா? मेरी बेटी मेरे से मन फिराएगी नहीं क्या? யோவான் காவலில் வைக்கப்பட்டவுடன் योहन्ना को बंदीगृह में रखते ही ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு. परमेश्वर को जानने என்ன लगा। தெரிஞ்சு போச்சு? क्या जाना? என்ன தெரிஞ்சு போச்சு? அவங்க ஊழியம் முடிஞ்சு போச்சு. उनकी सेवा खत्म हो गया कर யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் finish योहन्ना ஆயிடுச்சு. बपतिस्मा की நீங்க सेवा खत्म हो கேட்டுக்கிட்டே தான் गई। இருக்கீங்க. ஒரு தடவை பதில் आप सिर्फ सुनते ही कुछ उत्तर नहीं देते थे। அல்லேலூயா. हालेलुया। அதனால அவர் புறப்பட்டார். इसके लिए परमेश्वर कुछ चल पड़े। அவர் புறப்பட்டோடனே தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? वो चलते ही भविष्यवाणी का क्या कहने लगा? இருளில் இருந்த ஜனங்கள் जो अंधकार में थे வெளிச்சத்தை बड़ी கண்டார்கள். उजियाला को देखे। அல்லேலூயா. हालेलुया। அவங்களுக்கு மரண திசையில் இருந்தவர்களுக்கு என்ன உதித்தது? जो मृत्यु की दिशा में थे उन्हें उजियाला में आ गए। நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? हमें देखकर परमेश्वर क्या कहते हैं? आप संसार की ज्योति हैं। நம்ம எப்படி இருக்கோம்? देखिए हम कैसे हैं। அல்லேலூயா. हालेलुया। அவர் சொன்ன முதல் பிரசங்கம் वो किया हुआ पहला प्रचार, அல்லேலூயா. हालेलुया, மனம் திரும்புங்க. मन फिराओ, பரலோக ராஜ்யம் स्वर्ग राज निकट है। அவர் சொல்லிட்டே போனார். वैसे ही बोलते गए, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து राज्य की सुसमाचार को प्रचार कर சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் என்ன செஞ்சாரு? सभी बीमारियों को चंगा किया। குணமாக்கினார். நம்ம எல்லாரும் குணமாக்கும் வரம் தந்திருக்காரு. हमें सभी को वही वरदान दिया है। ஆனா நமக்குள்ளதை நம்ம பற்றிக் கொள்ளவில்லை. हम उसे हमारे पास नहीं रखे। சாத்தானின் ராஜ்யமும் தேவராஜ்யமும் சண்டையிட்டு கொண்டிருக்கிறது. शैतान की राज्य और परमेश्वर की राज्य झगड़ता அந்த है। யுத்தம் நம்ம இருதயம். वह युद्ध हमारा हृदय है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ யோவான் ஸ்நானங்கள் முடிஞ்சிட்டு finish योहन्ना बपतिस्मा की सेवा खत्म हो गई। அந்த ஆண்டவர் வராரு. तब परमेश्वर आते हैं। இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. जो लोग अंधियारे में थे एक बड़ी उजियाला को देखे, எல்லாரும் பின்னால போறாங்க. सभी लोग उनके पीछे ஏன் चले। நம்ம பின்னால ஒருத்தர் வரல? क्यों हमारे पीछे कोई नहीं आ रहा है? क्योंकि हमारे पास कुछ भी सामर्थ्य नहीं है। நம்ம இப்போ இனிமே எப்படி இருக்க போறோம்? देखिए हम कैसे होंगे। நமக்காக நாமே ஜெபிக்கணும். हमारे लिए हमें ही प्रार्थना करना ஜெபத்தை है। கேட்கிறவர். वो प्रार्थना सुनने वाला है। நாம எப்படி நடக்கணும்? हमें कैसे चलना है। அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறார். सर्वशक्तिमान परमेश्वर कहते हैं वो दीन और नम्र है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கணும். हमें दीन और नम्र होना चाहिए। எங்க அம்மா நாராயணா சிவசிவான்னு சொல்லுவாங்க. मेरे माँ जी नारायणा शिवा शिवा कहती है। ஆண்டவர் பற்றி தெரியாது. परमेश्वर के बारे में नहीं जानती थी। வேதத்துக்கு நடுவே நின்று நாராயணா சொல்லுவாங்க. 4 वेदों के बीच में खड़ा होने वाला नारायणा कर कहती थी। எங்க குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம். हमारे परिवार मसीह के எங்க அம்மா परिवार எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. लेकिन मेरी माँ कहती थी कि सभी भगवान एक ही है कर எல்லாத்துக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். लेकिन सभी को अलगपन दिखाने वाला நம்ம परमेश्वर। நடைமுறையில தேவனை வெளிப்படுத்த வேண்டும். हमारी चाल चलन में परमेश्वर को दिखाना அவருடைய है, அன்பை வெளிப்படுத்த வேண்டும். उनकी प्रेम को बताना चाहिए। அதை சொல்லி முடியும் மாமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அதை மட்டும் அது சொல்லி இஷ்டம் இல்லை.
ले लिया। நான் சாட்சியா இல்லையே. मैं तो गवाह के रूप में नहीं हूँ। என் மூலமா தான் என் குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. मेरे द्वारा ही मेरे पूरे परिवार परमेश्वर में இன்னும் आया। கிறிஸ்தவத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருந்தாங்க. मसीह और दूसरे के बीच में अलगपन न दिखा हुआ परिवार थी। அல்லேலூயா. हालेलुया। அப்ப எங்க அம்மாவுக்கு ஒரு நோய் வந்தது. तभी मेरी माँ जी को एक बड़ी बीमारी, लहू बहने की बीमारी आई थी। பைபிள்ல சொல்ற இரத்தப்போக்கு. जो पवित्र शास्त्र में कहा वो लहू बहने की बीमारी थी। அவங்க வந்தாங்க. वो आने लगी। சுகமாகும் வீட்டுக்கு போனா வந்துரும். अस्पताल में बैठेंगे तो चंगा हो जाएंगे, लेकिन घर पर वापस आते ही वापस आ जाती थी। ஏன் வீட்டுக்கு போனா வந்துரும்? क्यों घर पर आते ही वापस आ ஆரம்பிச்சு जाती थी? வா அப்படியே காரியமான वापस दूसरे भगवान की नाम कहने लगती थी। நான் ஆஸ்பத்திரி போவேன். मैं तो उनके साथ अस्पताल जाती இயேசுதான் थी। கடவுள்னு சொல்லி मैं उन्हें सिखाती थी परमेश्वर यीशु சரி ही நான் है। இயேசுதான் கும்பிடுவேன்னு अब சொல்லுவாங்க. बोलने लगती थी हाँ यीशु को ही मैं मानती हूँ வீட்டுக்கு कर வந்தோடனே அந்த ரத்தம் அவங்களுக்கு ஊறி இருக்கு. घर पर आते ही उनके लहू में उनका भगवान की नाम था। 3 முறை அவங்களுக்கு மறுபடியும் வந்தது. 3 बार वापस आने लगा। பிறகு ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. फिर परमेश्वर यीशु मसीह उन्हें चंगा किए। அல்லேலூயா. हालेलुया। பாஸ்டர் அப்பவே இயேசுவை கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. तभी हमारे पासवान परमेश्वर को मानने लगे। இப்போ ஊருக்கு நாங்க போயிட்டோம். अब हम सब गांव में चले गए। எங்க அம்மாக்கு பிளேட் கொடுக்கணும்னு டாக்டர் சொன்னாரு. डॉक्टर कहने लगे कि आपकी माँ को खून चढ़ाना चाहिए कर அவங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடவும் இயேசுவை கும்பிடவும் இருந்தோம்னா நல்ல ரத்தம் ஊறிட்டு. फल और खाते समय और यीशु मसीह को मानने लगे, तभी अच्छे से लहू आने लगा उनके शरीर पर। நாங்க ஊருக்கு போனோம். हम सब गांव जाने लगे। அப்போ எங்க அம்மா போனோடனே எங்க அம்மாக்குள்ள ஃப்ரெண்டு இந்தவங்க. गांव जाते ही उनकी सभी सहेलियां आने लगी। அவங்க உண்மையான ஃப்ரெண்டு. सच्चाई सहेलियां थी। 12 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. लगभग 12 बजे तक रात को बातें करने என்ன लगे। பேசினாங்கன்னு தெரியுமா? क्या बातें करने लगे आप जानते हैं? என்ன தெரியும் அந்த அம்மா சொல்றாங்க. ये इस बच्चे क्या जानते हैं? கிறிஸ்துவ ஒண்ணுதான் கிருஷ்ணனும் ஒண்ணுதான். मसीह भी एक है और वो भगवान भी एक ही है। அப்ப நான் சொன்னேன் இனிமே உங்களுக்கு ரத்தப்போக்கு வந்தா என்கிட்ட சொல்லக்கூடாது. तब मैं कहने लगी अभी आप लघु बहने की बीमारी आएगा तो मेरे पास नहीं நான் बताना। படுத்துட்டேன். मैं तो सोने चली गई। எங்க அம்மா 12 மணிக்கு என்னை எழுப்புறாங்க. लगभग रात को 12 बजे मेरी माँ मुझे उठाने लगे। अब आने लगा वो बीमारी। நம்ம ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர். हमारे परमेश्वर जीवित எங்க परमेश्वर। அம்மாட்ட சொன்னேன் நான். तब मैं माँ जी से कहने लगी நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எனக்கு आप தெரியாது. यीशु मसीह से माफी मांगो। அவங்க இந்து பாரம்பரியம். वो तो पराई परमेश्वर को जानती थी। தலைவலியே குடிச்சாங்க. वो लघु बहाने की बीमारी तो पूरी सर से नाने लगी। பாய் போட்டு உட்கார்ந்து 51 சங்கீதத்தை வாசிங்க நானே சொல்லி கொடுத்தேன். चटाई बिछाकर भजन संगीता 51 को पढ़ने के लिए बोली थी। ரத்தப்போக்கு வந்தோடனே நடுங்குனாங்க. लघु बहने की बीमारी आते ही पूरे आंधळे तरतराने पूरे लगे। क्या नाम है? देखिए हमारे परमेश्वर यीशु मेरी मसीह अम्मा कैसा मनी क्षमा चाहिए। करते हैं। मेरी माँ जी को क्षमा किए 15 வருஷம் ஆயுசு நாட்டை கூட்டுவேன்னு சொன்னாங்க. और बोलने लगे कि 15 साल तेरे आयु को बढ़ाऊंगा कर அந்த 15 வருஷம் சுகரோ பிரஷரோ எதுவுமே கிடையாது. उस 15 साल तक कुछ भी बीमारी ना था, ना प्रेशर था, ना शुगर था। வார்த்தையில் உண்மை உள்ளது. हमारे परमेश्वर वचन में सच्चाई है। நோயாளியா இருப்பது அவருடைய சித்தம் இல்ல. मैं और आप बीमारी का साथ रहना उनकी इच्छा नहीं है। பிசாசின் கட்டில் இருப்பது அவருடைய சித்தம் இல்லை. शैतान की बंधन में रहना उनकी इच्छा नहीं அதை है। மேற்கொள்வதற்கு அவருடைய வார்த்தைகள் போதும். उसे विजय होना उनकी वचन केवल काफी है। அந்த வார்த்தைகளின்படி நடக்கும்போது उस वचन के अनुसार चलते அவருடைய समय ரூபத்தை சாயலும் நாம் இழக்க மாட்டோம். उनकी स्वरूप और रूप को हमें नहीं खोएंगे। அவர் செய்தபடி நம்ம செய்வோம். उनके अनुसमान ही हम करेंगे। நான் சொல்லல, வசனம் சொல்லல. அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நானும் நீங்களும் கற்றுக்கொண்டது आज मैं और आप क्या सीखे? அவருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளை நாம் கைக்கொள்ளும் போது उनकी वाचा और उनकी चितौनियों को मानते समय அவருடைய பாதை எல்லாம் उनके मार्ग सब கிருபையும் சத்தியமுமானவைகள். करुणा और सच्चाई है। அது போதாதான் நமக்கு. वो काफी नहीं है कि हमारे लिए। அவருடைய பாதை நமக்கு நெய்யாய் பொழியும். उनके लिए उनकी मार्ग उत्तम उत्तम पदार्थ से बहेगी। ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தம் தரலாம். हर एक साल वाचा मिलती ஆனா है। அவர் நன்மையினால் நம் வருஷத்தை நன்மையால் சுற்றுவார். யாருக்கு எந்த வாக்குத்தத்தமும் இருக்கட்டும்.
முடிசூட்டட்டும். किसी के लिए भी किसी वाचा होने எனக்கு दीजिए। உங்களுக்கு அவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார். मुझे और आपको परमेश्वर भला कार्य से सालों அவருடைய को வார்த்தைப்படி நம்ம मुकुट நடக்கணும். सा पहनाएगा। அது என்னது? அது அன்பு. वो क्या है? प्रेम। யார் மேல நம்ம அன்பா இருந்தாலும் குறை சொல்லுவோமா? किसी के ऊपर प्रेम करेंगे तो हम சத்துருக்களை நேசிக்கிற அன்பு कमी அவருக்கு बताएंगे। உண்டு. क्या शत्रुओं को स्नेह करने का அப்படிப்பட்ட प्रेम उनके கிருபையை पास தருவாராக. है। எல்லாருக்கும் ऐसी பஞ்சம் अनुग्रह को இருக்கலாம். परमेश्वर हमें ஆனா देंगे। எனக்கும் உங்களுக்கும் பஞ்சம் கிடையாது. सभी के लिए अकाल हो सकती है, लेकिन मेरे लिए और आपके लिए अकाल नहीं होगी। நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாரு. हमारी हाथों की कमाई को आशीष நம்ம எங்கே करेंगे। இருக்கோமோ அங்க யூதபுரமாய் இருப்போம். हम जहाँ भी रहेंगे हम यहूदी रहेंगे। ரட்சிப்பை சுதந்தரிப்போம். उद्धार को धारण करेंगे। மற்றவர்களுக்கும் ரட்சிப்பை சுதந்தரிக்க दूसरों के வழிவகுப்போம். लिए भी उद्धार पाने के लिए हम அப்படிப்பட்ட करेंगे। கிருபையும் விசுவாசத்தையும் தருவார். ऐसे अनुग्रह और विश्वास को परमेश्वर देंगे। गीत गाते समय दान लिया जाएगा।